ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும், நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். செல்லங்களா, இந்த மழையில் சேஃபாக இருங்க, வெளியே ரொம்ப போகாதீங்க. ஏதோ வீட்டில் இருக்கிறத கொண்டு ஆக்கி சாப்பிட்டுட்டு பத்திரமா இருங்க. ரொம்ப மழையாக இருக்குது சென்னையில். இப்போ பாருங்கள், அம்மா வந்து வெஜிடபிள் தான் செய்ய போகிறேன் இன்னைக்கு. என்ன சிம்பிளாக செய்ய போகிறேன். சாம்பார் வச்சுட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே செய்ய போகிறேன். ஏன்னா கடைக்கெல்லாம் போக முடியாது வெளியே. அதனால் அவரைக்காய் இருக்குது, அதை போட்டு சாம்பார் வச்சுட்டு, இந்த பாருங்க ரேஷன் பருப்பு தான். ஒரு 100 கிராம் பருப்பு தண்ணியில் போட்டு கழுவிட்டேன். நல்லா ஒரு 4-5 வாட்டி கழுவிடுங்க. ஏன்னா வண்டுலாம் இருக்கும் ரேஷன் பருப்பில். நான் ரேஷன் பருப்பில் தான் கண்ணுங்களா வைப்பேன். கடை பருப்புலாம் ரொம்ப வாங்க மாட்டேன். இப்போ இதில் ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றிக்கலாம். டக்கு டக்குன்னு செய்யணும் இல்லைங்களா? அம்மா சிம்பிளாக செய்கிறேன், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கணும். அவ்வளோதான் நமக்கு தேவை, அவ்வளோதான். டேஸ்ட்டாகவும் இருக்கணும், சாப்பிட்றதுக்கு நல்ல கொஞ்சம் சாப்பிட்றோம், நிறைய சாப்பிட்ணும், அந்த அளவுக்கு செய்யணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் பிள்ளைங்களா, அதை பாருங்கள், கட்டி பெருங்காயம். பெருங்காயம் வாய்வு தொல்லை, வயிற்று வலி எதுக்கும் வராது, பிரச்சனை இருக்காது. பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுலேயே பூண்டு கூட 500 ரூபாய் ஆகிப்போச்சு கிலோ. அதனால் ஒரு 10 பல்லு பூண்டு தான். அந்த பாருங்க, சின்ன பூண்டு தான் போட்டாச்சு. டக்கு டக்கு டக்குன்னு செய்ய போகிறேன் அம்மா இன்னைக்கு. இப்போதான் லேட்டாக தான் அடுப்பு பற்ற வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. சிம்பிளாக செய்யும்போது தான் நல்லா நமக்கு நல்லா பாருங்க. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் இதில் போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் பருப்பு பொங்காமல் இருக்கணும் இல்லைங்களா? அதனால் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய். விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க, எனக்கு விளக்கெண்ணெய் டேஸ்ட்டும் பிடிக்காது. அதனால் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், அவ்வளோதான். ஊற்றிட்டோங்களா? அப்படியே வேக விட்டுட்டு இப்போ கடன்னு சாம்பார் வச்சிட போகிறேன் கொஞ்சம் நேரத்தில். பாருங்கள், அவ்வளோதான். அடுப்பு பற்ற வச்சாச்சு. அதுக்குள்ளே நம்ம வந்து காயெல்லாம் அரிஞ்சிக்கலாம். இந்த பாருங்க அவரைக்காய், இதை க்ளீன் பண்ணி அரிஞ்சிட்டு வந்துடலாம். ஒவ்வொரு காய்க்கு ஒவ்வொரு டேஸ்ட்டு பிள்ளைங்களா. இன்னும் அவரைக்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரைக்காய் நல்லதும் கூட. அதனால் சரி அவரைக்காய் வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் இருந்தது. எங்கே போனால் எதுனா 2 காய் வாங்கி வச்சிருவேன். டக்குன்னு அவசரத்துக்கு உதவுது இல்லையா பிள்ளைங்களா? பூச்சி இருக்குதான்னு பார்த்து அறிஞ்சிக்கணும். அது பருப்பு வேகட்டும் பிள்ளைங்களா. அது பாருங்க, காயை க்ளீன் பண்ணி அரிஞ்சிட்டு வந்துட்டேன். சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போதும். தாளிக்கிறதுக்கு நாட்டு வெங்காயம். இது வந்து கீரைக்கு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த மழைக்கு என்ன பண்ணுங்க பிள்ளைங்களா, அங்கே பாருங்கள், வீட்டில் இஞ்சியும் சுக்கும் எப்போவுமே கொஞ்சம் சேஃபாக வாங்கி வச்சுக்கோங்க. இன்னும் 2 மாதத்துக்கு இந்த குளிரும் மழையும் நம்மளை வாட்டி வதைக்கும். அப்போ என்ன பண்ணுங்க, காலையில் இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு கொதிக்க வச்சு குடிங்க. சளி சேராது. இந்த காது உசு சவுண்டு கேட்கும், அது கேட்காது, ரொம்ப நல்லது. அப்புறம் சாயங்காலத்தில் சுக்கு குடிங்க, சுக்கு தட்டி போட்டு குடிங்க. அதனால் 2மே உடம்புக்கு நல்லது. வாங்கி சேஃபாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் மழை காலத்துக்கு ஏற்றமா அம்மா சொல்கிறத கேளுங்க. உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் பிள்ளைங்களா. இப்போ கீரையை போய் ஆஞ்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டு மாடியிலேருந்து எடுத்த கீரை தான். இதை வந்து சிம்பிளாக பொரியல் பண்ணி அவரைக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். கீரை ஆஞ்சாச்சு. இதை கழுவி அலசி வச்சுக்கலாம்.
பக்கத்து வீட்டில் கத்துறது இங்கே வரைக்கும் கேட்குது, அப்படி கத்துறாங்க. சாம்பாருக்கு நான் 2 விசில் 3 விசில் வந்தால் போதும். பருப்பு நல்லா சூப்பராக வெந்துடும். இந்த சாம்பார் வைக்க ஒரு நாள் எனக்கு சாம்பார் வைக்க தெரியாது சொன்னாங்களா. இந்த சாம்பாரோட டேஸ்ட்டு நல்லா இருக்கணும்னா எங்கள் நாத்தனார் சொல்லி கொடுத்தாங்க. அதில் அதே மாதிரி வைக்கிறேன். இவ்வளோ வருஷத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா பருப்பு சூப்பராக வந்துச்சு பாருங்கள். 2 விசில் தான். நல்லா கொஞ்சம் தண்ணியில் வச்சேன். இப்போ அம்மா சாம்பார் தாளிக்கு போகிறேன். கீரை பொரியல் டக்கு டக்குன்னு செய்ய போகிறேன். சாம்பாருக்கு பாத்திரத்தை போட்டுடலாம். வச்சிடலாம். நான் வீட்டில் செய்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பிள்ளைங்களா, எப்படி செய்கிறேன் என்ன பண்ணுறேன். சிம்பிளாக செய்கிறேன், நல்லா இருக்கும். ஆனால் கீரை தாளிக்க வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கணும், அரியணும். பாருங்க 4 பல்லு பூண்டு போட்டுங்க கீரைக்கு. 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கீரை தானே, ஒரு பத்து தேங்காய் பத்து 1. அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. போட்டு கீரைக்கு நம்ம திருவி வச்சிட்டோம்னா கரண்டு போயிட போகுது. அதனால் முன்னாடியே திருவி வச்சிடலாம், டக்குன்னு செஞ்சிடலாம். பார்த்திங்க பாருங்க சீரகம், அவ்வளோதான். இதை போட்டு மிக்சியில் ஒரு திருவி வச்சுக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு டக்குன்னு தாளிச்சிடலாம். பாருங்க கரண்ட் போனால் கூட. சாம்பாருக்கு திட்டமே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் கடுகு போட்டுங்க. சாம்பார் கூட வெந்தயம் போடணுங்க. அது பாருங்க, வெந்தயம் போடுங்க கொஞ்சம். பருப்புலேயே போட்டு வேக வைக்கலாம். ஆனால் மறந்துட்டேன் வேலை மிக்சியில். ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் சாம்பாருக்கு. இதுலேயும் போடலாம், முஷம் போடலாம், கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்போ தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தக்காளி, நல்லா வதங்கட்டும். இதுலேயே அவரைக்காய் போட்டு வதக்கிக்கலாம். சிம்பிளான குழம்பு சாம்பார் தான். ரசத்தை விட சிம்பிள் சாம்பார் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. பத்தலைன்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம்.
1 ஸ்பூனு கொஞ்சம் மிளகாத்தூள். நான் 2 பேருக்கு தக்கன மாதிரி வைக்கிறேன். நான் வெங்காயம் தக்காளிலாம் விளையாது ஒன்று தான் போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ பாருங்க, பருப்பு நல்லா கடைஞ்சிட்டேன். கடைஞ்ச பருப்பு இதை ஊற்றிடலாம். கொஞ்சம் கொதிக்கணும். கொஞ்சம் கொதிச்சதுன்னா நம்ம வந்து கொஞ்சம் புளியை ஊற்றி கொதிச்சோன்னா காயும் வெந்துடும். அதுக்குள்ள ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சிருக்கிறேன். சாம்பாருக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அப்போ தான் அதை கரைச்சி அந்த புளி அதில் ஊற்றிட்டோம்னா முடிஞ்சது. அதில் கொதிச்சோன்னே ஊற்றணும். காய் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம புளியை ஊற்றிக்கலாம். புளி ஜாஸ்தியாக ஊற்றினாலும் புளிப்பு சுவை அதிகமாக இருந்தால் சாம்பாரோட டேஸ்ட் வந்து கம்மியாயிடும். அதுக்குள்ள கீரைக்கு ரெடி பண்ணிட்டோம்னா கீரை செய்யும். பாருங்க பிள்ளைங்களா, சாம்பார் எடுத்து அந்த பக்கம் போட்டேன். சாம்பார் கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ள கீரையை தாளிச்சிடலாம் இதுக்குள்ள. அப்போதான் வந்து நம்ம சீக்கிரமா சமையல் வேலை முடியும். குயிக்காக கற்றுக்கணும்னா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சாதான் டக்கு டக்கு டக்குன்னு வேலை ஆகும். வெஜிடேபிளாக இருந்தாலும் நான் வெஜிடேபிளாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் நம்ம செய்கிற சீக்கிரத்தில் தான் இருக்குது. கடாய் காயிட்டோம். இதெல்லாம் 2 நிமிஷம் வேலை தான். இப்போ பாருங்க, அந்த பக்கம் சாம்பார் கொதிக்குது. புளி கரைச்ச புளி அதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது சாம்பார் வேலை. சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கீரையை தாளிச்சிட்டோம்னா அரிசியை கழுவி வச்சோம்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான், சாம்பார் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே கீரையை தாளிச்சிடலாம். சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். நம்மக்கிட்ட எதுவும் அதுக்கு மழைக்கு வெளியே போக முடியாது. முருங்கைக்கீரை சொல்ல மறந்துட்டேன் பிள்ளைங்களா. முருங்கைக்கீரை சூப்பு வச்சு குடிங்க. இந்த மழைக்கு மூக்கல்லாம் அதை ஊற வச்சு அதை சூப்பு வச்சு குடிங்க. சளி பிடிக்காது, அயன் சத்து. இந்த ஒரு விட்டு அப்புறம் போட்டுங்க. கடுகு போட்டாச்சு, உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. ரெண்டு பேருக்கு ஒரு பொடி கீரை பறிச்சுன்னு வந்தேன், போதும். சாம்பார் ஆச்சும் நைட்டு பொங்கல் செய்யலான்னுக்கிறேன். அதனால சாம்பார் நல்லா இருக்கும், சூப்பராக. மீதி இருந்தால் நாளைக்கு இட்லிக்கு உதவும் சாம்பார். இப்போ 4-5 நாட்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதை போட்டுருங்க. கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். கீரையை லாஸ்ட்டாக போடலாம், ஏன்னா மேலே தேங்காய் போட்டோம்னா காஞ்சி மிளகா இதில் போட்டு எடுத்து கீழே போட்டுருவோம்ல கீரையில் போட்டால், அதனால எடுத்து இதில் போட்டேன். தேங்காய் பதை ஒரு பதை, 2 காஞ்சி மிளகா, சீரகம், பூண்டு, இதை வந்து நம்ம இதில் எண்ணெயில் போட்டுருவோம். அவ்வளோதான்.
முருங்கைக்கீரை வந்து ரொம்ப வேகக்கூடாதுன்னுவாங்க, அதனால் கொஞ்ச நேரம் போட்ட உடனே எடுத்துருவோம். அதனால் இது போட்டுருவோம். உப்பு முருங்கைக்கீரை உப்பு தாங்காது பாருங்கள், கொஞ்சமாக உப்பு போடுங்க. முருங்கைக்கீரை உப்பு தாங்காது. இப்போ அந்த அலசி வச்ச கீரையை இதில் கொட்டிடலாம். சாம்பார் ரெடி, கீரை ரெடி ஆகிடும். சாதம் வச்சுட்டோம்னா 12:30 அடுப்பு வச்சாலும் ஒரு மணிக்கு சாப்பிடலாம் பிள்ளைங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கலராக இருக்கும் கீரை. இப்போ பாருங்கள், அந்த தேங்காய் திப்பி திப்பியாக தெரியல பாருங்கள். போதும் 2 பேருக்கு உண்டான கீரை. இந்த மாதிரி நிறையா கொதிச்சுதுன்னா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க அதில். அப்போ என்ன ஆகும், அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும் சாம்பார். கீரை வதங்க போது இறக்கிட்டு உலைய வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சு. பாருங்கள், முருங்கைக்கீரையோட கலர் மாறாமல் இருக்கணும்னா எப்படி ஆயிடுச்சு சூப்பராக. அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்கீரை பொருள் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாம்பார் சாதம் வைக்க போகிறேன். நம்ம வீட்டில் சமையல் ரெடி ஆயிடுச்சு. அதான் கீரை இறக்கிட்டு சாம்பார் இதில் போட்டுருவோம். சாம்பாரும் ரெடி. போல அந்த பக்கம் போட்டோம்னா அரிசி போட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். சிம்பிள் தான் இன்னைக்கு பாருங்க. சாம்பார், அவரைக்காய் சாம்பார், முருங்கைக்கீரை பொரியல், சாதம், அவ்வளோதான். ரசம் இருக்கு, ஊறுகாய் வச்சுன்னு சாப்பிட்டுப்போம். இன்னைக்கு வேலை இதோட முடிஞ்சுது. நைட்டுக்கு பொங்கல் பண்ணிக்குவோம். செல்ல பிள்ளைங்களா, அம்மா வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் செல்லங்களா, என் தங்கங்களா, என் அன்பார்ந்த மக்களுங்க, பெரியவங்களா சின்னவங்க வந்து எல்லாரும் பார்ப்பீங்க என்னோட வீடியோவை. அம்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப உங்க மேலே அன்பாக இருக்கேன். நான் ரொம்ப ஆசையாக இருக்கு உங்களெல்லாம் உங்கள்கிட்ட லைவ்ல பேசும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க லைவ்ல பேசலாம். 3 மணிக்கு மேலே லைவுக்கு வரேன். அவ்வளோதான். சாதம் ஆயிடுச்சு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் பிள்ளைங்களா. ஓகே, பாய் செல்லுங்களா. அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சாம்பார் பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சாம்பார். சாம்பார் பொடியெலாம் நான் இல்லை என்கிட்ட. நான் இதெல்லாம் சிம்பிளாக தான் வச்சேன். ஆனால் சாப்பிட நல்லா இருக்கும். ஓகே, பாய் செல்லுங்களா. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய். பாருங்க, சாம்பார் சூப்பரான அவரைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பாரை இறக்கிட்டு அந்த சாதத்தை தூக்கி இதில் போட்டுக்கணும்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். 11:30 தான் பிள்ளைங்களாம் அடுப்பு பற்ற வச்சேன். மணி 12 ஆக போகுது. கடை முடிஞ்சிச்சு பாருங்க வேலை. மணக்க சாம்பார், முருங்கைக்கீரை பொரியல், மழைக்கு சூடா. வாங்க நம்ம வீட்டில் சாப்பிடலாம். அம்மா வீட்டில் எப்போ வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுற என் பிள்ளைங்களுக்கு என்றைக்குமே உண்டு.
அம்மாவுக்கு மனசில் இடம் உண்டு. சாதம் கொதிக்கட்டும். சாதம் கொதிச்சு வடிச்சிடுவேன், அவ்வளோதான். ஓகே, பாய். பாருங்கள், வேலை முடிஞ்சுது பாருங்கள். சாதம் பார்த்தீங்களா? சாதம் முடிஞ்சிச்சு. அப்பளம் 2 பொரிச்சு வச்சுன்னு சாப்பிட்ருவோம், அவ்வளோதான். சாம்பார், அவரைக்காய் சாம்பார், கீரை பொரியல் எல்லாமே ரெடி. டக்கு டக்கு டக்குன்னு. ஓகே, பாய். இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கலாம்.